English version of this video is available in the video description. CRUD ஆப்ரேஷனோட முதல் வேலையாக நம்ம ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்காக அப்ளிகேஷன் ஃபோல்டரில் கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில் நம்ம ஒரு கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் product.phpன்னு வச்சுக்கிறோம். இந்த ஃபைலுக்குள்ளே கோடிங்நெட்டரோட கண்ட்ரோலர் கிளாஸ்க்கான கோட் போட்டிருக்கணும். அந்த கோடை போடுறது மூலமாக தான் இந்த ஃபைலை நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸாக டிக்ளேர் பண்ணுறதா அர்த்தம். எல்லா கண்ட்ரோலர் கிளாஸும் CI_கண்ட்ரோலர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். CI கண்ட்ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ்க்கான எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வரும். முதல்ல நம்ம ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட். கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட் எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸை கூப்பிடும் போது இயங்கக்கூடிய முதல் மெத்தட் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் மெத்தடில் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்ட் மெத்தடை கால் பண்ணணும். அதுக்கு பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் __ கன்ஸ்ட்ரக்ட் மெத்தடு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது இந்த கிளாஸுக்குன்னு இருக்கிற ப்ராடக்ட்ன்ற ஒரு மாடலை லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ராடக்ட் மாடலை உருவாக்கணும். ப்ராடக்ட் மாடலை உருவாக்குறதுக்கு நம்ம இங்கே மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். product_model .phpன்ற அந்த ஃபைலை உருவாக்கிக்கிறோம். அந்த ஃபைலுக்குள்ளே மாடல் கிளாஸுக்கான கோடை நம்ம போட்டுக்கிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கண்ட்ரோலர் கிளாஸோட நேமும் மாடல் கிளாஸோட நேமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதோட மாடல் கிளாஸ் CI_ மாடலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ப்ராடக்ட் கண்ட்ரோலருக்குள்ளே திரும்ப வரும். உருவாக்கின மாடலை நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அதை எப்படி கால் பண்ணணும்னா this load model. இதுக்கு நடுவில் இருக்கிற ஆரோஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆப்ரேட்டர். முக்கியமான விஷயம் இந்த மாடல் மெத்தடுக்குள்ளே product_model மாடல்ன்ற உங்களோட மாடல் நேமை தான் போடணும். அடுத்து நம்ம உருவாக்க போகிற மெத்தட் இண்டெக்ஸ் மெத்தட். இந்த இண்டெக்ஸ் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி கிடையாது. ஆனாலுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இங்கே நீங்கள் ஒரு கிளாஸில் கால் பண்ணாதப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் செயல்படும். அதனால தான் இதை இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் மெத்தட்குள்ளே தான் நம்ம எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டை காமிக்க போகிறோம். அதுக்காக ஒரு அரே வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது டேட்டாங்கிற ஒரு அரே வேரியபிள். அதில் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் ஒரு வேல்யூ வாங்க வேண்டியது இருக்குது. அந்த வேல்யூ என்னென்னா டேட்டாபேஸ்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட்ஸ். இந்த டேட்டாபேஸ் ரிசல்ட்ஸை வாங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே லோட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் மாடல் மூலமாக அதுக்குள்ளே இருக்கிற கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி ப்ராடக்ட்ஸ் டேபிளோட எல்லா ரெக்கார்டையும் வாங்கிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு மெத்தட் product_model மாடலுக்குள்ளே இல்லவே இல்லையே அப்படின்னு. அதை தான் நம்ம இப்போது டிக்ளேர் பண்ண போகிறோம். product_model மாடலுக்குள்ளே வந்து நம்ம அந்த கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அந்த மெத்தடை ஒரு பப்ளிக் மெத்தடாக டிக்ளேர் பண்ணிடுறோம். இதில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே நம்ம டேட்டாபேஸோட ரெக்கார்ட் வாங்க போகிறோம். அதுக்கு this db கெட் அந்த கெட் மெத்தடுக்குள்ளே எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா வாங்க போகிறோமோ அந்த டேபிளோட நேம் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ். அதுக்கடுத்து ரிசல்ட்டுன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். இப்போ இந்த டிபி பில்டரை வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் டேபிளுக்குள்ளே இருக்க எல்லா டேட்டாவையும் இந்த வேரியபிளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போது அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து விட்றோம். இப்போ கண்ட்ரோலர் பக்கம் வந்து பார்த்தா இந்த மெத்தட் தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலருக்கு அனுப்பியிருக்கோம். அந்த டேட்டா எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ்குள்ளே வந்திருக்கும். இப்போ டேட்டான்ற அரே வேரியபிள்குள்ளே டைட்டில்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இண்டெக்ஸை உருவாக்குறோம். அந்த இண்டெக்ஸில் நம்ம இந்த பேஜ்க்கான டைட்டில் என்னவோ அதை போடுறோம். கடைசியாக இந்த இடத்துல ஒரு வியூவை லோட் பண்ணுறோம். அதுக்கு திஸ் லோட் வியூ அப்படின்ற ஒரு மெத்தட். அந்த மெத்தட்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் வியூ வச்சுருக்கீங்களோ அந்த வியூ ஃபோல்டரோட நேம் / அந்த வியூ ஃபைலோட நேம். ஒருவேளை நான் ஃபோல்டர் போடலை டேரெக்டாக வியூவை கால் பண்ணலாமான்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபைலோட நேமே கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூவுக்கு டேட்டா அனுப்புகிறோம். அதனால் டேட்டா அப்படின்ற வேரியபிளை நம்ம கமா போட்டு இந்த இடத்துல கொடுத்து விட்றோம். ஸோ இதன் மூலமாக இதுக்குள்ளே இருக்க இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் இந்த வியூக்குள்ளே போயிருக்கும். இந்த வியூவை லோட் பண்ணுறதுக்கு வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே ப்ராடக்ட்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருந்திருக்கணும். அதோட அந்த ப்ராடக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இண்டெக்ஸுன்ற ஒரு வியூவும் இருந்திருக்கணும். ஆனால் இந்த ரெண்டுமே இல்லை. அப்புறம் எப்படி லோட் பண்ண முடியும்? அதனால தான் இப்போ நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். வியூஸ் ஃபோல்டரில் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு ஒன்று கொடுக்குறோம். அதில்
ப்ராடக்ட்ஸ்ன்ற அந்த ஃபோல்டர் நேமை கொடுக்குறோம். ப்ராடக்ட்ஸ்ன்ற ஃபோல்டர் உருவாக்கிட்டோம். ஆனால் இண்டெக்ஸ்ன்ற ஃபைல் இருக்கணும். அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஒன்று கொடுக்கணும். அந்த நியூ ஃபைல் என்னென்னா index.php. index.phpன்றது நம்மளோட வியூ ஃபைல். அதுக்குள்ளே HTML கண்டென்ட் எல்லாம் இருக்கணும். நான் ஒரு சாம்பிள் பூட்ஸ்ட்ராப் HTML ஸ்னிப்பெட் ஒன்று போட்டுக்கிறேன். இது ஒரு சாதாரண டேபிள் ஒன்று காமிக்கிற ஒரு ஸ்னிப்பெட் தான். திரும்ப நம்மளோட கண்ட்ரோலருக்குள்ளே வரும். கடைசியாக நம்ம ஒரு வியூவை இந்த மெத்தட்குள்ளே லோட் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ இந்த வியூவை எடுத்தோடனே நம்ம அப்ளிகேஷன் லோட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்மளோட அப்ளிகேஷன் எந்த வியூவை லோட் பண்ணுதுங்கிறத ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். இங்கே கோடினேட்டரோட டிஃபால்ட் வியூ தான் காமிச்சிருக்கு. இது எப்படி காமிக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்குள்ளே ரவுட்ஸுன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ரவுட்ஸ் ஃபைலுக்குள்ளே ரவுட்டோட கான்ஃபிகரேஷன் வேரியபிளில் டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலருன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுதான் கண்ட்ரோலர் நேம். இங்கே கண்ட்ரோலருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா welcome.phpன்றது ஒரு கண்ட்ரோல். ஆக இங்கே டிஃபால்ட் கண்ட்ரோலராக வெல்கம் கண்ட்ரோலர் தான் இருக்குது. அதனால் வெல்கம் கண்ட்ரோலருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்ற மெத்தட்குள்ளே ஒரு வியூவை லோட் பண்ணியிருப்பாங்க, welcome_messageன்ற வியூ. அந்த வியூவை நம்ம வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னா welcome_messageன்னு இங்கே கொடுத்துருக்கு. இந்த வியூவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்டென்ட் தான் இங்கே தெரியுது. இங்கே டிஃபால்ட் வியூவை எப்படி காமிச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளோட வியூவை எப்படி காமிக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம், அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே ரவுட்ஸுன்ற ஃபைல் எடுத்துக்கிறோம். அதில் டிஃபால்ட் கண்ட்ரோலராக நம்மளோட கண்ட்ரோலர் ப்ராடக்ட்டுன்றதை போட்டுக்கிறோம். இப்போ ப்ராடக்ட் கண்ட்ரோலர் கால் ஆகிற உடனே அதில் எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணன்றதால முதல்ல இண்டெக்ஸுன்ற மெத்தட் தான் கால் ஆகும். அதனால் இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அந்த செயல்பாடுகள்லாம் நடந்து நம்மளோட வியூ இங்கே லோட் ஆகிடும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளோட ப்ராடக்ட் கண்ட்ரோலருக்குள்ளேருந்து தான் இந்த வியூ லோட் ஆகியிருக்கு. இங்கே இருக்கிறது ஒரு சாதாரண டேபிள் வியூ. இப்போ இந்த டேபிள் வியூவை நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் மாற்ற வேண்டியது இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வியூவை நான் எனக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த வியூ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு வியூ. இந்த இடத்துல கீழே நம்ம 1ன்னு இருக்கிற ரோ தான் திரும்ப லூப் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டை காமிக்க போகிறோம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்க index.phpன்ற அந்த வியூ ஃபைலுக்குள்ளே வந்தோம்னா அந்த லூப் பண்ண வேண்டிய இடத்துல நான் ஒரு ஃபார் ஈச் லூப்பை போட்டிருக்கிறேன். நம்ம கண்ட்ரோலர்லேருந்து அமிச்ச டேட்டான்ற அந்த அரே வேரியபிளுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ்ன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் டேபிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அமிச்சிருந்தோம். அந்த ப்ராடக்ட்ஸ் வேரியபிளை தான் நம்ம இங்கே ஃபார் ஈச் பண்ணியிருக்கோம். ஃபார் ஈச்சில் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ப்ராடக்டாக லூப் ஆகும்போது அந்த ப்ராடக்டோட ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மூணுத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம வேல்யூவை வாங்கி கீழே டேபிள் டேட்டாவாக லூப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆனால் ப்ராடக்ட்ஸ் டேபிள் காலியாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற வேல்யூக்குள்ளே எந்த ஒரு வேல்யூவும் வந்திருக்காது. அப்போது காலியாக இருக்கிற இந்த வேல்யூவை வச்சு நம்ம ஃபார் ஈச் போட முடியாது. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற அந்த வேரியபிள் அதுக்குள்ளே இருக்கிற அரே கவுண்ட்டை வச்சு நம்ம ஃபார் ஈச் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கு கவுண்ட் ப்ராடக்ட்ஸ் greater than 0ன்ற இஃப் கண்டிஷன் கீழே நம்ம இந்த ஃபார் ஈச்சை ரன் பண்ணுறோம். ஒரு வேளை இல்லை அப்படின்னா நோ ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு டேபிள் ரோவை கீழே காமிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் டேபிளில் சாம்பிள் டேட்டாவாக ஒரு 3 டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த டேட்டாஸ்லாம் இந்த வியூ ஃபைலில் நம்மளுக்கு லிஸ்ட் ஆகி காட்ட போகுது. அதனால் 3 டம்மி டேட்டாஸை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா இருக்கிறதால நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் இப்போது வியூ ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நம்ம செட் பண்ண கண்டிஷன் படி ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். உங்களோட வியூஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் உள்ள index.phpயில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம இங்கே லேபிளை கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிளை எக்கோ பண்ணணும். ஷார்ட் அண்ட் PHPயில் நான் இந்த வேரியபிளை எக்கோ பண்ணிக்கிறேன். இந்த டைட்டில்ன்ற வேரியபிளை நம்மளோட ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் இங்கே டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இண்டெக்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளோட டைட்டில் இங்கே வேரியபிளாக வந்திருக்கும். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து தான் டைட்டில் வந்திருக்கும்.